This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆர்த்தோகானடின்னா என்ன? ஆர்த்தோகானடினா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியானது. இன்னர் ப்ராடக்ட் வந்து ஜீரோன்னு ஆயிடுச்சுன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டர் ஆல்பா இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா, ஓகேங்களா? ரெண்டு நாட் ஈக்குவல் டு வெக்டரா இருந்து அதோட இன்னர் ப்ராடக்ட் வந்து ஜீரோவா இருந்ததுன்னா ஆல்பா இஸ் ஆர்த்தோகோனல் வெக்டர் ஆஃப் பீட்டா ஆர் பீட்டா இஸ் ஆர்த்தோகோனல் வெக்டர் ஆஃப் ஆல்பா. சரிங்களா? Two different vector alpha is not equal to beta, alpha comma beta equal to 0 னு வந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஆர்த்தோகோனல். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாடுலோ 7ல போட்டிருப்போம். மாடுலோ 7ல அந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்த்தோகோனல் வெக்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். x1 transpose into x2 equal to 0, x2 transpose into x3 equal to 0 and x1 transpose into x3 equal to 0. x1 and x2 are ஆர்த்தோகோனல் வெக்டர் அப்படி படிச்சிருப்போம். x1 ஆர் x2 ஆர் ஆர்த்தோகோனல் வெக்டர்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் படிச்சிருப்போம் மேட்ரிக்ஸ்ல. அதே ஐடியா தான் இன்னர் ப்ராடக்ட் வந்து ரெண்டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடுச்சு. மல்டிபிள் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஆல்பா இஸ் ஆர்த்தோகோனல் வெக்டர் டு பீட்டா அண்ட் பீட்டா இஸ் ஆர்த்தோகோனல் வெக்டர் டு ஆல்பா. அதான் சொல்றாங்க. ஜெனரல் டெஃபினிஷன் அவனே கொடுத்துட்டான். ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் orthogonal vector if on derivative alpha comma beta equal to 0. But as per rule படி என்ன? as per rule படி alpha comma beta equal to 0 னா alpha equal to beta அப்படி இன்னர் ப்ராடக்ட்ல ஒரு இது படிச்சிடும். சரிங்களா? அதாவது alpha comma alpha இன்னர் ப்ராடக்ட் equal to 0 னா only possible alpha equal to 0 னு படிச்சிருப்போம். அதே ஐடியா தான். சரிங்களா? ஏதோ ஒரு 0 இருந்தா தான் வரும்னு பார்த்திருப்போம். பட் ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எனி டூ டிஃபரெண்ட் வெக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ ஆயிடுச்சுன்னா தட் வெக்டர் இஸ் கால்ட் ஆர்த்தோகோனல் வெக்டர். தட் வெக்டர் இஸ் கால்ட் ஆர்த்தோகோனல் வெக்டர். இது சும்மா நார்மல் கொஸ்டின். இது இன்னர் ப்ராடக்ட் பேஸ் வச்சு எப்படி ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் எழுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த ஆல்பா அண்ட் பீட்டா வச்சுட்டு எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்க. 3 into 0 மல்டிபிகேஷன் என்ன? ஆல்பா பீட்டாவோட மல்டிபிகேஷன் எப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன்? சம் ஆஃப் த ஏஐ இன்ட்டு பிஐ பார்னு சொல்லிக்கிறேன். அதான் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. 3 into 0, 0 into 2, 2 into 0. அப்போ ரெண்டு வெக்டர் என்ன ஆயிடுச்சு? மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடுச்சு. therefore two vectors are orthogonal vector. ஓகேங்களா? எப்படி மல்டிப்ளை பண்ணணும் நல்லா பார்த்துங்க. 3, 0, 2 இது வந்து காலமாக வச்சுக்கணும். 0, 2, 0னு காலமாக வச்சுக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into 3, 0 into 2, 2 into 0 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டர் 0 ஆச்சுன்னா therefore is called a orthogonal vectors. இதே மாதிரி இந்த வெக்டர் 0 ஆகும்னு போட்டுக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அனதர் ஒன் வெக்டர் கொடுத்துக்கிறாங்க. எஃப் கம்மா ஜியோட கான்செப்ட். எஃப்போட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? சைன் பை தீட்டா அண்ட் காஸோட ஜியோட வேல்யூ வந்து காஸ் பை தீட்டா. அப்போ லிமிட் சொல்லிட்டாங்க. கண்டினியூஸ் இன்டர்வல் 0,1ன்ட்டாங்க. அப்போ இன்டெகிரல் 0 to 1 எஃப் வந்து sin pi t and g வந்து cos pi t into dt. இது டைரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. இது sin 2t ஃபார்முலா. அதனால sin 2 pi t divided by 2 into dt. இது sin 2t யோட ஃபார்முலா. அப்போ 1/2 வெளியே எடுத்துருவீங்க. இதனோட இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா minus cos 2 pi t divided by 2 pi 0 to 1. அப்போ என்னாச்சு? 1/4 வருது. மைனஸ் சைன் இருக்குது. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் போடும்போது என்னாச்சு? காஸ் 2 லோயர் லிமிட் போடும்போது காஸ் 0 மைனஸ் 1/4 காஸ் 2 வேல்யூ 0 இல்லை. காஸ் 2 வேல்யூ 1. காஸ் 0 வேல்யூ ஆல்சோ 1. காஸ் 0 வேல்யூ ஆல்சோ 1. அப்போ 1 - 1 வந்து என்னாச்சு? 0ன்னு ஆயிடுச்சு. therefore 0. அப்போ என்னாச்சு?
F and G are orthogonal vector. F and G are each one is orthogonal vector. ஸோ ஆர்த்தோகனல் வெக்டர் என்னது ரெண்டு டிஃபரெண்ட் வெக்டர் வந்து இன்னர் ப்ராடக்ட்ல போடும்போது நம்மளுக்கு 0 ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ ஆர்த்தோகனல் வெக்டர்.